அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து விட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு மாதத்தோட கடைசி வியாழக்கிழமையாக இருந்துச்சு. வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்கிப்பை நம்ம வந்து கண்டிப்பாக பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து 2 நாள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நிஃப்டியில். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப்பை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி ஒரு பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய சர்க்குலர் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிசர்ச்சில் போய்ட்டு சர்க்குலர்ஸ்க்கு வந்தீங்கன்னா, ஸோ மார்ச் 4ஆம் தேதி வந்து சர்க்குலர் வந்து விட்டாங்க. ஸோ அந்த சர்க்குலர் நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4 ரிவிஷன் இன் எக்ஸ்பைரி டே ஆஃப் இண்டெக்ஸ் அண்டு ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த சர்க்குலர் நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்குலரில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டில் நிஃப்டி மந்த்லி அண்டு குவார்ட்டர்லி அண்ட் ஆஃப் இயர்லி கான்ட்ராக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பேங்க் நிஃப்டியோடைய மந்த்லி குவார்ட்டர்லி கான்ட்ராக்ட்ஸு, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி அண்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோடைய மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகுது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நவம்பருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி கூட வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருந்துச்சு. அதை வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக வந்து. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அதிகமாக லாஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க வீக்லி எக்ஸ்பைரிலாம். ஸோ இப்போ வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் மட்டும்தான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து இருக்குது. அதை பற்றி வந்து ஸ்டாக்ஸில் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து கடைசியாக இருக்காம தான் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து இருக்குது. எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிஃப்டியோடைய வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இருந்த எக்ஸ்பைரியை ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைக்கு வந்து மாற்றிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் இப்போ வந்து நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி எடுக்கிறோம்னா ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டும் நிஃப்டியில் அது எல்லாமே வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து திங்கக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியோடைய மந்த்லி, குவார்ட்டர்லி அண்ட் ஆஃப் இயர்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும். இப்போ நிஃப்டியில் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய மந்த்லி கான்ட்ராக்ட், அப்புறம் தான் குவார்ட்டர்லி கான்ட்ராக்ட்ஸு, அது இல்லாமல் ஃபின் நிஃப்டியோடைய ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி அண்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோடைய மந்த்லி கான்ட்ராக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி வந்து இருக்கும். அது மாதிரி ஸ்டாக்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு மாதத்தோடைய கடைசி திங்கக்கிழமையாக வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும். ஸோ இப்போ ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சிலாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸ்பைரி டேட் வந்து ஏப்ரல் 4க்கு அப்புறம் வந்து திங்கக்கிழமையாக இருக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு வாரமும் 2 எக்ஸ்பைரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே. அது எப்படி அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஒருவேளை இந்த வியாழக்கிழமை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு முன்னாடி நாள் ப்ரீவியஸ் டே வந்து என்றைக்கு மார்க்கெட் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அதாவது புதன்கிழமை தான் வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஏன் அப்படின்னா ஒருவேளை வியாழக்கிழமை டேஸ்டே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது, என்எஸ்சி லீவ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து புதன்கிழமை வந்து மார்க்கெட் வந்து இது வந்து எக்ஸ்பைரியாக இருக்கும் நிஃப்டிக்கு வீக்லி எக்ஸ்பைரி. இப்போ ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு அப்புறம் திங்கக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னா ஏப்ரல் 4க்கு அப்புறம் ஏதாவது ஒரு மண்டே திங்கக்கிழமை வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வருது, அதாவது என்எஸ்சி லீவ் அப்படின்னா அப்போ இதோட ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஞாயிற்றுக்கிழமையாக சனிக்கிழமை வந்து லீவாக இருக்கும், கவர்மெண்ட் லீவு. அப்போ இதோட ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வருது. அப்போ ஒரு வாரத்துடைய எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அந்த வாரத்தோட எக்ஸ்பைரி முடிஞ்சு திரும்பவும் அதே வாரத்தில் வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரி வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை லீவுனா இப்போ ஒரே வாரத்தில் 2 எக்ஸ்பைரி வரும், திங்கக்கிழமையும் வரும் வெள்ளிக்கிழமையும் வரணும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம், அதாவது இப்போ வந்து வியாழக்கிழமை மார்க்கெட் லீவுனா வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தா புதன்கிழமையே நடக்கும். அப்போ
அது மாதிரி திங்கக்கிழமை லீவுனா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட டே வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவுனா வெள்ளிக்கிழமை தான் வரும் எக்ஸ்பைரி டே. அப்போ ஒரே வாரத்தில் 2 எக்ஸ்பைரி வரும். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பைரி டேவுமே இருக்காது, வீக்லி எக்ஸ்பைரி. ஏன்னா திங்கக்கிழமை லீவுனா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, அப்போ 4 நாளும் எக்ஸ்பைரி இருக்காது. அடுத்த வாரம் தான் திருப்பி எக்ஸ்பைரி திங்கக்கிழமை தோணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.